இன்னைக்கு இந்த மாதிரி கெசட் நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணனும்னு சட்டத்துல இடம் இல்ல. மினிட்ஸ் கொடுக்கணும்ங்கிறது சட்டத்துல இடம் இல்ல. அப்படி இல்ல. அதாவது அப்படி அது எப்படி லாயர் எப்படி சட்டத்துல இடம் இல்ல சொல்றது ரீட் பண்ணுவேன். நீங்க பேசும்போது நான் பேசுறேன். you are a lawyer, you are a practicing lawyer. நீங்க சட்டத்தை பொய்யா சொல்றீங்க. சட்டத்தை பொய்யா சொல்றீங்க. நீங்க பேசும்போது நான் பேசல. நான் அதே மாதிரி நான் பேசும்போது நீங்களும் பேசாதீங்க. இல்ல அது மாதிரி இங்க கொடுக்க கூடாதுன்னு எங்க இருக்குன்னு கேக்குறேன். அப்படிலாம் இல்ல. கட்டாயம் இல்ல. கெசட் நோட்டிபிகேஷன் எப்படி கட்டாயம் இல்லன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் டேக்ஸ் a decision SIR நடத்தணும்ங்கற டெசிஷன் எடுத்து அவங்க வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு இது மாதிரி பண்ணி முறைகேடா பண்றாங்க எலெக்ஷன் கமிஷனா இருந்தா இந்நேரம் குவாஷ் ஆயிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணி அப்படி ஒரு உச்சபட்ச அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா? டிரான்ஸ்பரன்சிங்கற ஒண்ணு தேர்தல் ஆணையத்துக்கு இல்லையா? டிரான்ஸ்பரண்டா தான் பண்றாங்க. டெய்லி ரிப்போர்ட்ஸ், டெய்லி ஒரு தொகுதியில உள்ள ரிப்போர்ட்ஸ் டெய்லி வெளியிட்டு இருக்காங்க. இதை விட டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியவே முடியாது. பிராட் பேக் ஃபார்ம்ஸ் 84.81%. அதே மாதிரி absentee forms 15.19%. அப்படி இந்த பிராட்பேக் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஏறி இருக்கு கிட்டத்தட்ட. அதுல எதுவுமே விடப்படல, எதுவுமே மைனஸ் ஆன மாதிரி தெரியல. 5.43. அதே மாதிரி 15.19%ல நிச்சயமா கிட்டத்தட்ட ஒரு 5% கிட்ட மறுபடியும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மறுபடியும் எழுதி கொடுக்காமலோ இல்ல ஃபார்ம்ஸை வாங்கி வச்சுட்டு திருப்பி கொடுக்காம ஒரு உதாரணம் சொன்னாரு. நான் உங்களை வந்து கொலைகாரன் அப்படின்னு உங்களை முத்திர குத்தி உங்களை குற்றஞ்சாட்டி உங்களுக்கு தண்டனை கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஆவணம் எல்லாம் கொடுத்துட்டு நீ கொலைகாரன் இல்லப்பா வா நீ நல்லவன் தான் அப்படின்னு வெளியில கூட்டு வர்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்னு கேக்குறாங்க. கொலைகாரன் முத்திர குத்திட்டாங்கன்னா சட்டத்துல என்னன்னா நான் கொலைகாரன் இல்லங்கிற ப்ரூஃபை கொண்டே காமிச்சு நாம தான் வெளியே ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். நான் தான் கொலையே செய்யலையே, ஏன் அப்ப நான் போய் அந்த பேர் எனக்கு ஏன் வரணும்னு கேக்குறேன். செய்யலைங்கிறதையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. சட்டமே அதுதானே. கிரிமினல் லாவும் அதுதான். கிரிமினல் லா வெரி கிளியர். யாரா கொலைகாரன் ஒரு நாட்டின் குடிமகனாக எனக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமை நான் இப்படி தான் இது பண்ணிக்க முடியும். கொலைகாரன் ரீடைன் பண்ணிக்க முடியும். இதுல வந்து குடியுரிமை கொலைகாரங்க அந்த மாதிரிலாம் இதுல பேச்சே கிடையாது. ஒருத்தருடைய அடையாளத்தை நாம வந்து வாங்கணும்னா ஒரு ஆதார் அடையாளம் வாங்கணும்னா நாம தான் கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும். இப்ப ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட். நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். நான் ஒரு 3 பேர் ஒரு வீட்டுல 3 பேருமே இல்ல, 12 ஆண்டு காலம் இல்ல அங்க. அப்போ பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க போயிடுறாங்க. அப்ப இந்த யாரோட கடமை அது? அந்த 3 பேர் வேற ஒரு தொகுதியில அவங்க ஒண்ணுல ஓட்டர் ஆயிருக்கணும். இல்லன்னா அதுதான் ஆகலங்கிறது பிரச்சனை. ஆகலனா ஆகணும். அவங்க தான் அந்த ஃபார்மை கொடுத்து அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லையா? கிடையாது. தேர்தல் ஆணையம் தேடி போமா எந்த அட்ரஸ் இருக்காங்க யாருக்கு தெரியும்? நீங்க ஒரு வீடை மாத்திட்டு போவீங்க, தேர்தல் ஆணையம் தெரியுமா இந்த வீட்டுக்கு மாறி போனாங்க? என்ன ஜோசியமா பார்க்க முடியும்? அது நீங்க தான் கொடுக்கணும் அட்ரஸ். நீங்க தான் உங்க அட்ரஸ் கொடுக்கணும். அரவிந்த் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆதார் அட்டை வேணும்னா உங்க அட்ரஸ் நீங்க தான் கொடுத்து ஆதார் அட்டை வாங்கணும்.